மற்றொரு அண்மை செய்தி, நாமக்கலில் எரிந்த நிலையில் சடலம் மீட்கப்பட்டிருக்கிறது. மிக பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. பாதி எரிந்த நிலையில் அந்த ஆண் சடலம் மீட்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்காக செய்தியாளர் பிரதாப் களத்திலிருந்து இணைகிறார். பிரதாப், இப்போ அந்த ஆண் சடலத்தை கைப்பற்றக்கூடிய காவல்துறையினர் யார் என்ன அப்படிங்கிற விவரத்தை கண்டுபிடிச்சிருக்காங்களா? என்ன மோட்டிவ் ஏதாவது தெரிய வந்திருக்கா? கோபால், நாமக்கல் அடுத்த முதலைப்பட்டியில் புதிய பேருந்து நிலையம் அருகே தேசிய நெடுஞ்சாலையின் மேம்பாலம் கீழே ஆண் சடலம் ஒன்று எரிந்த நிலையில் கிடப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. தகவலின் அடிப்படையில் நாமக்கல் எஸ்பி ஆகாஷ் ஜோஷி, நல்லிப்பாளையம் இன்ஸ்பெக்டர் யுவராஜ் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று சடலமாக கிடந்த நபரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக நாமக்கல் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். போலீசார் நடத்திய விசாரணையில் இறந்தவர்கள் சேலம் மாவட்டம் திருவாக்கவுண்டனூர் பகுதியைச் சேர்ந்த விஸ்வநாதன் என்பது தெரிய வந்துள்ளது. இவர் குடும்பத்தை பிரிந்த நிலையில் சோகத்தில் உள்ள தனது அக்கா சாந்தி வீட்டில் வசித்து வந்துள்ளதாகவும், மேலும் நாமக்கல்லில் உள்ள லாரிப்பட்டையில் வெல்டிங் வேலை செய்து வந்ததாகவும் தெரிய வந்துள்ளது. விஸ்வநாதன் தானாகவே தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது அடித்து கொலை செய்தாரா என, இல்ல யாராவது எரித்து கொலை செய்தாரனா என நல்லிப்பாளையம் போலீசார் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர். கோபால், நன்றி பிரதாப், உங்கள் விவரங்களுக்கு நன்றி.